வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேரிச்சம்பழத்தையும் பிஸ்கட்டையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரோல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து பேரிச்சம்பழம் வந்து கொட்டையோடு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா கொட்டைகளையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ரோல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சக்கை இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லை, ஜஸ்ட் வந்து ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து 100 கிராம் பிஸ்கட் போதும். என்கிட்ட பெரிய பிஸ்கட் பேக்கெட் தான் இருந்தது, அதனால நான் இதை எடுத்துட்டேன். இதில் வந்து நமக்கு 100 கிராம் இருந்தால் போதும். இது வந்து 100 கிராம் சரியாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து உடச்சிக்கலாம். முடிஞ்ச இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதை வச்சு உடச்சிக்கோங்க. ரொம்ப வந்து பொடியாயிடக்கூடாது. ரொம்ப பொடியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் மாறிடும் ரோலோடது. ஸோ ஜஸ்ட் இப்படி பொடிச்சிக்கலாம். 2-4 பொடிச்சா போதும். பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கு தான் பொடிச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பொடிச்சிருங்க. ரொம்பவும் சின்னதாக்கிட வேண்டாம். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நட்ஸ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு பாதாமும் முந்திரியும் வந்து நான் கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு தவா வந்து அடுப்பில் வச்சுட்டேன். 75 கிராம் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரோல் வந்து கரெக்டாக வரும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 1/4 கப்பு வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும். பட்டரும் சுகரும் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ நல்லா அமுத்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் திரண்டு வரும். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்ச பிஸ்கட் ஆட் பண்ணிடலாம். பேரிச்சம்பழம் சாப்பிடாத கிட்ஸு கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், அதுக்காக. ஸோ இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ போதும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருக்கேன். இது வந்து சூடு ஆறக்கூடாது. சூடு ஆறுறக்குள்ளேயே வந்து நம்ம வந்து இதை ரோல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட் எடுத்துகிட்டு ஒரு கிளிங் ரேப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிங் ரேப்பில் தான் நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். இது இல்லைன்னா நீங்கள் ஃபாயில் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து இந்த பிளேட்டில் விரிச்சிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கிளிங் ரேப் வந்து விரிச்சிட்டேன். இப்போ கையில் பட்டர் இல்லாட்டி நெய் ஏதாவது தடவிக்கோங்க.
தடவிட்டு இந்த இதை வந்து நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் வெறுமனே சாப்பிட பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட். இப்போ வந்துட்டு இந்த கிளிங் ரேப்போட நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதை வச்சு இப்படி பண்ணும்போது இன்னும் நல்லா செட் ஆகும். நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஓகேங்களா? ஃப்ரிட்ஜில் மட்டும் இதை வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரோல் வந்து நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா சத்தம் கேட்குதுங்களா? இந்த மாதிரி கட்டியாக வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு செட் ஆகணும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை பிரிச்சிடலாம். வாவ், பார்த்திங்கனாவே செம்மையாக இருக்குது. ஃப்ரீசரில் கீது வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அப்புறம் வந்து வெட்டவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப கெட்டியாயிரும். ஃப்ரிட்ஜில் மட்டும் வைங்க, ஃப்ரீசரில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. ஸோ வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து வெட்ட முடியும். ஸோ வந்து உருட்டி வெட்டிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வெட்ட முடியும். வாவ், பாருங்கள் செம்மையாக இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். பார்த்து வெட்டுங்க, இல்லைன்னா வந்து ஷேப் கிடைக்காது, ரவுண்ட் வந்து மிஸ் ஆகிடும். எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லாட்டி மெயில் ஐடிக்கோ எனக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் உங்களோட நேம் போட்டு நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். நம்மளோட அருமையான டேட்ஸ் அண்ட் பிஸ்கட் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.